ஹலோ கைஸ், நீங்க பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்க சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 19 எபிசோட் 4 பார்க்க போகிறோம். ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா தான் ஹிடன் பிளாட் செட் இன்டு மோஷன்ங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போடுறாங்க. காரா அவனோட ஆப்டிக் நர்வை கனெக்ட் பண்ணுவான். தேர்ட் ஐ ஃபூ டீமை பார்ப்பான். ஃபூ ஓடுறத பார்த்துட்டு யோரோ, நம்ம கிட்ட 2 ஸ்க்ரால்ஸ் இருக்குல்ல, சீக்கிரம் டவர் போலான்பா. ஃபூ ஓடிட்டு இல்ல முடியாது, இன்னும் எனக்கு எந்த ஃப்ரெண்ட்ஸும் கிடைக்கல, முதல்ல எனக்கு கொஞ்சம் ஃபன் வேணும்பா. யோரோ, நம்ம ஹிடன் வாட்டர் ஃபால்க்கான நேம் எடுத்துக்கலாம், இந்த சுனின் எக்ஸாம்ஸ்ல பங்கெடுத்துக்கிட்டானுங்கிறத மறந்துட்டியானு கேட்பான். கேகன், நம்மளால காசைக்காக கெனினா இருந்தப்ப 97 மினிட்ஸ்ல முடிச்ச ரெக்கார்டை பீட் பண்ண முடியாது, இருந்தாலும் நம்ம ஃபர்ஸ்ட் போலான்பா. எக்ஸைட்மெண்ட்ல இருப்பா. அவ லிஸ்னே பண்ணிட்டு கடுப்பாவாங்க. கேகன் பொறுமையா இருப்பான். யோரோ சரின்பா. வில்லேஜ் லீடர் மட்டும் இப்படி பண்றத பார்த்து ரொம்ப அப்செட் ஆவாரும்பாங்க. ஷிபுகி அன்பா, ஆமா ஹிடன் வாட்டர் ஃபாலுக்கு பெருமை சேர்க்கறதால ஷிபுகிக்கு விருப்பம்பாங்க. ஷிபுகியை திங்க் பண்ணி பார்த்துட்டு ஸ்டாப் ஆவா. கேகன் அவர் எப்படி ஃபீல் பண்ணுவாருங்கிறத கன்சிடர் பண்ணிக்கன்பா. ஃபூ சரி புரிஞ்சது கைஸ், எனக்கு வேற வழி இல்லைன்பா. கேகன் யோரோ மனசுக்குள்ள லார்டோட விருப்பம் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஃபூ தான்பா. கேகன், யோரோ ஏன்னு தெரியல, அவர் பேரை மென்ஷன் பண்ணா இவ அமைதியா ஒபே பண்றான்னு சொல்லுவான். யோரோ ஃபூ போறத பார்த்துட்டு எங்க போறேன்னு கேட்பாங்க. சென்ட்ரல் டவருக்கு தான் வேறங்கன்பா. அது தப்பான வழின்பாங்க. ஜோரோவோட தங்கச்சி இருப்பா போல. அப்படியே காராவை காட்டுவாங்க. எந்திரிச்சு போறத பார்த்துட்டு காங்குற மனசுக்குள்ள அவனோட சாண்டாய் பயன்படுத்துற வரைக்கும் பிரச்சனை இல்ல, ஆனா அதுவும் அவன் மனசை மாத்திக்காத வரைக்கும் திங்க் பண்றப்ப டெமாரி மனசுக்குள்ள நாங்க எங்க கார்டை டவுன் பண்ணிடக்கூடாதுன்னு திங்க் பண்ணுவா. காங்குரோ டின்னர் போடான்பா. டெமாரி ஆமான்ட்டு லேட் ஆயிட்டு இருக்குன்பா. காரா இப்போதைக்கு நான் ஓகே தான்ருவான். அவன் நம்மளை கண்டுக்கவே இல்லைன்பா. டெமாரி காரா சாண்டாய் பயன்படுத்துறப்ப மாட்சுரியோட டீமை பார்ப்பான். மிக்கோஷி கிட்ட மாட்சுரியன் யுகாட்டா எங்க போறோம்னு சொல்லி கேட்பாங்க. சென்ட்ரல் டவர் இருக்குன்பா. மாட்சுரி நம்ம கிட்ட ஒரு ஸ்க்ரால் தான் இருக்குன்பா. மிக்கோஷி மூளை பயன்படுத்து, நமக்கு தான் எர்த் அட்வான்டேஜ் இருக்குல்லன்பா. ஆக்சுவலா நம்ம கிட்ட எர்த் இல்ல ஹெவன் தான் இருக்குன்பா யுகாட்டா. நான் உனக்கு சொல்றதே புரியல யுகாட்டான்பா மிக்கோஷி. இதுக்கப்புறமா 2 பேருக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவான். போத் ஹெவன் அண்ட் எர்த் ஸ்க்ரால் எடுத்தவங்க சீக்கிரமா எவ்வளவு வேகமா முடியுதோ சென்ட்ரல் டவருக்கு போக பார்ப்பாங்க. ஆனா இந்த இடத்த சுத்தி ஏகப்பட்ட ட்ராப்ஸ் இருக்கு, கிழக்கு பாதையில தவறன்பா. மாட்சுரி கிழக்கு பாதை கிளியரா இருக்கான்னு கேட்பா. யுகாட்டா, அப்படின்னா எல்லாருமே அந்த ரூட்டை தான் பயன்படுத்துவாங்கன்பா. மிக்கோஷி, ஆனா அங்க இயற்கையாவே மறைஞ்சிருக்க புதை மணல் குழிகள் இருக்கு, ஒன்ஸ் ஒருத்த மாட்டினா தப்பிக்கவே முடியாது, அதனால ஃபர்ஸ்ட் அங்க போய் பொறுமையா காத்திருக்கலாம், அப்புறம் ஸ்க்ரோலை திருடிக்கலான்பா. பிளான் எப்படிங்கவும் யுகாட்டா நல்லா இருக்குன்பா, ஆனா அது கொஞ்சம் கோலத்தனமா இருக்குன்பா. மாட்சுரி, மிக்கோஷி சுனின் எக்ஸாம்ல பாஸ் ஆகணுமா வேணாமா, வஞ்சகமா இருக்காதுன்பா. சரின்னு ஒத்துக்குவா. காரா ஐஸ்டாண்ட் யூஸ் பண்ணிருப்பான் இல்லையா, அது கரையும். இந்த இடத்துல ஒரு மொட்டையும் வருவான். இவன் பேர் ஹோய்ச்சி. மாட்சுரியை பார்ப்பான். அப்படியே ஃபூகியை காட்டுவாங்க. பாஸ்ட்ல ஓயிச்சியை ஃபூகி சந்திச்சுட்டு நினைச்சதை விட எங்க இருக்கேன்பா. அதுக்கு ஓயிச்சி, ஆமா சின்ன பையன் தான், ஆனா பிரீஷ் புன்புக்குவோட பவரை நான் படிச்சிருக்கேன், கரன்ஸை மோல்ட் பண்ண சின்ன வயசுல இருந்தேன்பா. ஃபூகி இதை கேட்டு புன்புக்கு நான் சொன்னேன்னு கேட்பான். ஓயிச்சி ஆமாங்கவும். ஃபூகி காரா காசுக்காக ஆயிட்டான், இருந்தாலும் இந்த கிராமத்துக்கு ஒரு அச்சுறுத்தல் தான், அவன் உயிரோட இருக்க வரைக்கும் பயத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கான மெஷர்ஸ் தேவை. சுனின் எக்ஸாம் ஒரு பெர்ஃபெக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி, ஷுகாக்கு த ஒன் டெய்ல எக்ஸ்ட்ராக்ட் பண்ண. அதெல்லாம் விட காரா சத்தியா ஆகணும்னு இருப்பான். ஓயிச்சி சரின்னு இருப்பான். பிரசன்ட்ல இருக்க ஃபூகி மனசுக்குள்ள ஃபர்ஸ்ட் காசுக்காக தனியா இருக்காரான்னு அதை உறுதிப்படுத்திக்கணும் நம்ம, அப்புறம் டவர் கிழுத்தரணும். லாங் ரேஞ்ச் சென்சரி பெர்செப்ஷனுக்கு தடையா இருக்க பேரியர் இப்ப நான் ரிலீஸ் பண்ணி விடுறேன். இந்த இடத்த டீமன் டெசர்ட்ன்பாங்க, ஏன்னா இங்க இருக்க அதிகப்படியான சாண்ட் ஸ்டார்ம்ஸ் ஒன்ஸ் ஒருத்த மாட்டினா சர்வே ஆகிறது கஷ்டங்கிறனால. அதனால சாண்ட் இன்வெஸ்டிகேட்டிவ் யூனிட் லாங் ரேஞ்ச் சென்சரி பெர்செப்ஷன்ஸ் பயன்படுத்திட்டு கார்ட்லயே இருப்பாங்கன்பா. சாண்ட் ஸ்டார்ம் வரதை பார்த்துட்டு நெஜி ஸ்டாப் ஆவான். என்னதுன்பா. லீ என்னதுன்னு கேட்கவும் பார்த்தா நல்லது கிளீன் மட்டும் தெரியுதுன்பா. டென்டன் ஃபூகி வாய்ஸ் ஓவர்ல இருந்தாலும் லாங் ரேஞ்ச் சென்சரி பெர்செப்ஷன் வேலைக்கு ஆகலினா என்ன பண்ணுவாங்கன்னு கேள்வி கேட்பான். மாட்சுரி அண்ட் ஃபூ டீமை காட்டுவாங்க. ஃபூகி என்ன அதிக ஹெட் குவார்டர்ஸ்ல அலப்பறையா இருக்குன்பா. லாங் ரேஞ்ச் சென்சரி பெர்செப்ஷன்ல இருக்க ஹெட் குவார்டர்ஸ் மெம்பர்ஸ் சடனா பெரிய சாண்ட் ஸ்டார்ம்பாங்க. இப்ப வரைக்கும் சென்ஸ் பண்ணாம என்ன பண்ணிட்டு இருந்தீங்கன்னு கேட்பான் காங்குரோ. அன்யூஷுவலா எதுவும் சென்ஸ் பண்ணலன்னு ஒரு ஷினோபி சொல்லவும், சென்சரி பெர்செப்ஷன் ஷினோபி இன்னொருத்தன், எனக்கு அதே மாதிரி தான் இருந்துச்சு, யாரும் எங்களோட சென்சரி பெர்செப்ஷன்ல இடையூறு செஞ்ச மாதிரி இருக்குன்பா, ஏதாவது பேரியர் போட்டு பிளாக் பண்ண மாதிரியான்னு சொல்லி கேட்பான் காங்குரோ. யார் செஞ்சிருப்பா, எதுக்காக செஞ்சிருப்பான்னு கேட்பான். டெமாரி, அதெல்லாம் விட முக்கியம் எக்ஸாம் பார்ட்டிசிபென்ட்ஸோட சேஃப்டியை பார்த்தாகணும்பா. காங்குரோ, இந்த சுனின் எக்ஸாம்ல சர்வைவலும் ஒரு பார்ட் தானன்பா. டெமாரி, அவங்க ஹேண்டில் பண்றதுக்கு இந்த சாண்ட் ஸ்டார்ம் ரொம்ப பெருசு, எல்லாரும் செத்துட்டா நிலம மோசமா போயிரும்பா. காங்குரோ கடுப்பாயிட்டு, இந்த செகண்ட் சுனின் எக்ஸாம் தள்ளி போட்டுடலாம், முதல்ல எல்லாத்தையும் ஷெல்டருக்கு அனுப்பிட்டு பாதுகாக்கலாம், நான் இப்போ உங்க எல்லாத்தையும் நம்பி தான் காசுக்காக விட்டுட்டு போறேன், ஏன்னா பார்க்க போனா விஷயங்களை அவன் சொந்த கைகளாலே பாத்துக்கலாம்னு நினைக்கிறான்பா. டெமாரி, அவன் காலடி எடுத்து வைக்காம பாத்துக்கங்கன்பா. சரின்பாங்க. காங்குரோ டெமாரி கிளம்பி போறப்ப காங்குரோ டீம் 1ல இருந்து 3 வரைக்கும் கூப்பிடுவான். மிச்ச பேத்த டெமாரி கூப்பிடுவா. சாண்ட் ஸ்டார்ம் பயங்கரமா இருக்கும். காரா ஹெட் குவார்டர்ஸ்ல இருந்து பாப்பான். சென்சரி பெர்செப்ஷன் ஷினோபி, இந்த அளவு மணல் புயல நாங்க சென்ஸ் பண்ணலங்கிறத என்னால நம்ப முடியலன்பா. இன்னொருத்தன் யார் அதை செஞ்சிருப்பான்பா, எதுவும் தப்பா நடக்காம இருக்கும் நம்புறன்பா. இன்னொருத்தன் மாட்சுரி டீம் சாண்ட் ஸ்டார்ம்ல மாட்டி வைக்கிறத கட்டுவாங்க. டீம் காய கட்டுவாங்க. 10 திடீர்னு இது என்னன்னு கேட்பா. இது மணல்
புயல்பா அது கூட வட தெரியாம இருப்பான்ட்டு மணல் கொஞ்சம் வாயில போகவும் டென்டன் இரும்புவா. நெஜி எவ்வளவு பெரிய மணல் புயல், இதனாலதான் டீமன் டெசர்ட்னு சொல்றாங்க. நான் நினைச்சதை விட அது பெருசா இருக்கு, நம்மளால இங்கேயே இருக்க முடியாது, அது வேணா உறுதின்பா. ஃபூ டீம் காட்டுவாங்க, யோரோ அது மோசன்பா. கேகன் அதுக்கு தான் சென்ட்ரல் டவருக்கு போலான்னு சொன்னான்பா. ஃபூ ஏதோ வருதுன்னு சென்ஸ் பண்ணிட்டு குனிஞ்சிருவா. கேகன் மண்ட மேலே அடி விழும். ஃபூ என்னங்குவோம் ஒன்னும் இல்லைன்பா. மிக்கோஷி இப்போ கூட இது நமக்கு இன்னும் அதிக அட்வான்டேஜ் கொடுக்குதுன்பா. மாட்சுரி இதை சொல்றக்கான நேரமாடாதுன்பா. காராவை காட் பண்றவங்க இது மோசம், இவ்வளவு பெரிய சான்ஸ் பார்த்ததில்ல, யாருக்கும் எதுவும் ஆகாம வந்தா பரவாயில்லன்ட்டு பார்க்கும்போது லார்ட் காசேகாகன்ட்டு உள்ள பார்ப்பாங்க. காரா கொண்டிருப்பான். அவர் ஃபைன் த ப்ராப்ளம் இல்லைன்பாங்க. பார்த்தா காராவோட சாண்ட் க்ளோனா இருக்கும். மணல் புயல் ரொம்ப வேகமா போறதை காட்டுவாங்க. டீம் காய காட்டுவாங்க. டென்டன் என்னால எனக்கு முன்னால இருக்க ஒரு இன்ச்சும் கூட பார்க்க முடியலன்பா. லீ இது வெறும் மணல் தான், நமக்கு முன்னாலதான் டவர் இருக்கு, நம்ம தைரியத்தால இதை ஓவர் கம் பண்ணி போலான்பா. நெஜி பியாக்குகான் யூஸ் பண்ணி பார்த்துட்டு தைரியத்தை தாண்டி இதை ஓவர் கம் பண்ணி வேற நிறைய தேவைப்படும், இந்த புயல் போற வரைக்கும் காத்திருக்க பக்கத்திலேயே ஒரு ஸ்பாட்டை பார்க்கலாம் வாங்கன்பா. நெஜி இதுல சில டீம்ஸ்னால மூச்சு விட முடியாம கையில கொட்டுற மாதிரி நடக்க முடியாம பார்க்க முடியாம ரொம்ப தணருவாங்க. ஆசுமாவோட டீம் குரநாயோட டீம் சேஃபா இருக்கிறத காட்டுவாங்க. காங்குராவனோட டீமோட வந்து ரெஸ்கியூ பண்ணுவான். சாண்ட் கிளப் கொடுப்பாங்க. இப்போதைக்கு செகண்ட் ஸ்டூடெண்ட் எக்ஸாம் போஸ்ட்போன் ஆகுதுன்னு இன்ஃபார்ம் பண்ணுவான். வாங்க ஷெல்டருக்கு போலாம், இப்படிப்பட்ட மணல் புயலுக்கு அடிப்பணியாதீங்கன்பா. டமாரி வின்சைட் பண்ணிட்டு இதான் நீங்க தப்பிச்சு போறக்கான வாய்ப்புன்பா. எல்லாத்தையும் வேகமா போக சொல்லுவா. டீம் காய காட்டுவாங்க. லீவ் க்ளோக் வியர் பண்ணிருப்பாங்க. டென்டன் லீவ் ஓகேவான்னு கேப்பா. இவ்வளவு பெரிய மணல் புயலுக்கு எதிரா நம்ம ஹிடன் லிஃப்ட் துணி பெருசா உதவாதுன்பா. நெஜி அது சரின்ட்டு ரொட்டேஷன் பண்ணுவான். டென்டன் கூப்பிடவும் இந்த மணல் புயலை தடுக்க என்கிட்ட ஏதாவது இருக்குன்னு நான் நினைக்கிறேன்பா. ஸ்க்ரோல்ல இருந்து சகிப்புத்தன்மைன்னு எழுதப்பட்ட ஒரு ஷீல்டு வரும். புயல் போற வரைக்கும் இதுல உட்காந்துக்கலான்பா. டென்டன் உள்ள போனதுக்கு அப்புறமா இது இப்படி ஹேண்டியா இருக்கும்னு நான் நினைச்சு பார்க்கலேன்பா. லீ டென்டன் இப்படிப்பட்ட சிச்சுவேஷன்ஸ்ல தான் நான் யூஸ்ஃபுல்லாவே உணர்றேன்பா. லீ உண்மைதான்பா. நெஜி எதிர்பார்த்த மாதிரின்பா. யாராவது ஒருத்தராவது இப்படி அக்ரி பண்ணாம இருந்துக்கலாமேன்பா. டென்டன் காராவோட சாண்டை மாட்சோட டீமை தான் பார்த்துட்டு இருக்கும். யுகட்டா ஒரு கட்டத்துக்கு மேல விழுந்துருவா. இதுக்கு மேல என்னால முடியாதுன்ட்டு டவருக்கு பக்கத்துல வந்துட்டோன்பா. மிக்கோஷி மாட்சுரி உறுதியா இருக்கியா, இதை நீ சொல்லிட்டே தான் இருக்கியோ தவிர நம்ம ரீச் ஆன பாடையிலன்பா. நம்ம உறுதியா சொல்றேன்பா. மிக்கோஷி பார்த்தா குயிக் சாண்ட்ல அவனே மாட்டிக்குவான். அப்ப கூட நான் தான் சொன்னேன்ல சரிதான் பாத்துக்கிட்டியான்பா. மாட்சுரி இப்படி பேசுறதுக்கு இதுவாடா நேரம்பா. இன்னும் உள்ள போகவும் ஜோயா வச்சு பிடிக்க பாப்பா. ஆக்சுவலா இங்க ரொம்ப ஸ்லோ மோல போட்டு காட்டுறேன். அந்த கயிறு சுத்துறதுக்கு முன்னாலே கயிறு சுத்தின மாதிரி இருக்கும். மாட்சுரி நல்லா புடிச்சுக்கடான்ட்டு யுகட்டா கிட்ட மிக்கோஷி நம்ம அங்க இருந்து எடுக்க போறோம்பா. யுகட்டா சரின்ட்டு ஹெல்ப் பண்ணுவா. மிக்கோஷினால மேல வரவே முடியாது, மூழ்கிட்டே தான் போறேன்பா. மாட்சுரி அண்ட் யுகட்டாவோட கிரிப்புமே போற மாதிரி இருக்கும். போயிச்சு சீக்கிரமா வேணும்பா. மாட்சுரி இதோ பக்கம் வந்தாச்சுன்பா. மிக்கோஷி நெருங்கி இருப்பான். கை கூட்டுறான்னு சொல்லி மாட்சுரி கையை பிடிச்சுக்குவா. டக்குன்னு சாண்ட் ஸ்லைட் ஆகி 3 பேருமே உள்ள விழுந்துருவாங்க. யோரோ நம்ம மட்டும் சீக்கிரமா டவருக்கு போலினா இந்த மணலே நம்மள முழுங்கிரும்பா. கேகான் சீக்கிரம் போங்க கைஸ்ன்பா. மாட்சுரி டீம் கத்துற சவுண்ட் கேட்கும் ஃபூக்கு. பாஸ்ட்ல ஃபூ ஓடிட்டு இருக்கப்ப ஸ்ட்ரிங்ல கால் பட்டு ட்ராப் ஆக்டிவேட் ஆகி ஏகப்பட்ட ஷுரிகன்ஸ் அட்டாக் பண்ணும். ஷிபுக்கி குறுக்க வந்திருப்பான். ஃபூ கண்ண முடிச்சு பார்த்துட்டு ஷாக் ஆகவும் ஷிபுக்கி ஒன்னும் இல்ல, நான் எப்பவும் அவனை பாதுகாப்புன்னு இருப்பான். இதுக்கப்புறமா கொஞ்ச நாள் கழிச்சு ஃபூ ஷிபுக்கி கிட்ட எதுக்காக என்ன பாதுகாத்த ஷிபுக்கின்னு கேப்பா. ஷிபுக்கி ஏன்னா நீ எனக்கு விலை மதிப்பு இல்லாதவ, அதுக்கு என்னன்னு கேட்டுட்டு அதனாலதான் உனக்கு பிரியமா இருக்கவங்கள நீயும் பாதுகாத்தாகணும். மக்கள் மட்டும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பிணைப்போட இருந்தா இந்த உலகத்துல போர்கள் இருக்காது, அதனால முதல்ல 100 ஃப்ரெண்ட்ஸை சேர்த்திக்கிட்டு இருப்பான். பிரசன்ட்ல யோரோ அண்ட் கேகான் என்னாச்சு ஃபூ டவர் அந்த பக்கம்பாங்க. அமைதியா இருக்கிறத பார்த்துட்டு ஃபூ நீ ஓகே தானு கேட்பாங்க. டக்குனு கிளம்பிடுவா. லார்ட் ஷிபுக்கியோட நன்மைக்காகன்பாங்க. ஃபூ நான் இப்ப செய்ய போறது உறுதியை ஷிபுக்கிக்கு மகிழ்ச்சியை கொடுக்கும்பா. இதுக்கப்புறமா ஃபூ மாட்சுரி டீம் இருக்க பக்கம் வந்துட்டு நெட் ஷேப்ல பிரிசனை யூஸ் பண்ணுவா. அவங்க அதை பிடிக்கவும் ஃபூ ஒன்னும் பிரச்சனை இல்ல அசையாம இருக்க தூக்கிடுறன்பா. 3 பேர் இருக்கனால செம்ம வெயிட்டா இருக்கும்ல, ஸ்ட்ரகிள் ஆவா இருந்தாலும் தூக்கி போட்டுருவா. கூடவே அவளோட ஹீலிங் அபிலிட்டியால ட்ரீட் பண்ணுவா. திடீர்னு பார்த்தா புயல்ல ஸ்டாப் ஆன மாதிரி சுத்தி பேரியர் வந்திருக்கும். ஷாக் ஆயிட்டு ஃபூ பாக்குறப்ப காரா வந்திருப்பான். ஃபூ கிட்ட போயிட்டு நான் காரா ஹிடன் சாண்டோட காசேகாகன்பா. நான் ஹிடன் வாட்டர் ஃபால சேர்ந்த ஃபூன்பா. காரா அவங்கள என் காப்பாத்தின, நீ சுனின் எக்ஸாம்ஸ்ல தானே இருக்குன்பா. ஃபூ அதுவா எங்க கிராமத்தோட சீஃப் ஷிபுக்கி சொல்லி கொடுத்ததுன்பா. பாஸ்ட்ல அன்னைக்கு ஷிபுக்கின்னு ஃபூ கூப்பிடுறப்ப ஷிபுக்கி நிறைய மக்கள் உன்னை புரிஞ்சுக்காம போலாம், ஆனா உனக்கு பிரியமா இருக்கவங்கள எப்போ நீ உன்னை சுத்தி பிடிச்சு வச்சுக்க, அப்புறம் அவங்களுக்கு உதவுறதுல பெஸ்ட் கொடு. இதை செஞ்சா ஒரு நாளுங்கும் போது எனக்கு 100 ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்களான்னு கேட்டிருப்பா. ஷிபுக்கி சிரிச்சிட்டே ஆமான் இருப்பான். பிரசன்ட்ல ஃபூ சிரிச்சிட்டே நான் இப்படி செஞ்சுட்டே இருந்தா எனக்கு ஒரு நாள் 100 நண்பர்கள் கிடைப்பாங்கன்னு சொல்லியிருக்காருன்பா. காரா இப்பதான் புரியுது ஏன் எனக்கு உன்னை பார்த்தா அவனை பாக்குற மாதிரி இருக்குன்பா. ஃபூ யார் அதுன்னு கேட்கவும் காரா அவனும் ஒன்னும் போலதான் ரொம்ப நாளுக்கு முன்னால அவங்க கூட பேட்டில் பண்றதுல ஃபோர்ஸ் செய்யப்பட்டேன், மற்றவங்களோட வலி துக்கம் மகிழ்ச்சியில இருந்து அவங்கள நம்மளால புரிஞ்சுக்க முடியும்னு சொல்லி கொடுத்தவன்பா. ஃபூ அப்படியான்ட்டு அப்படிப்பட்டவனை சந்திச்சு ஃப்ரெண்டாக விரும்புறேன்பா. மாட்சுரியோட டீம் கொஞ்சம் திணறி எந்திரிப்பாங்க. ஃபூ அவங்கள பார்த்துட்டு உங்ககிட்ட என்ன ஸ்க்ரோல் இருக்குன்னு கேப்பா. ஹெவன்னு சொல்லவும் இந்தாங்க ஹெட் ஸ்க்ரோலை வச்சுக்கங்கன்பா. யுகட்டா சந்தோஷப்படுவா. மாட்சுரி தடுப்பா. அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோன்னு. ஃபூ ஏன்ட்டு இப்போ எனக்கு புது இலக்கு இருக்கு, அதனால எனக்கு இது தேவைப்படாதுன்பா. மாட்சுரி லார்ட் காரா எங்களுக்கு நிறைய விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காரு, நம்ம உருவாக்கிக்கிற தடைகளை உடைக்க, அதை கடந்து ஜெயிக்க, நம்ம விரும்புற முடிவுகளை புரிஞ்சுக்க, எல்லாத்த விட எங்களுக்கு அந்த ஸ்க்ரோல் தேவைதான். ஆனா இதை எங்களுக்கு கொடுக்க உங்களை அலோவ் பண்ணோம்னா நாங்க செகண்ட் எக்ஸாம்ஸோட கண்டிஷன்ஸை ஃபுல்ஃபில் பண்ணாத கிளைம் ஆகாதுன்பா. எங்களோட சொந்த சக்தியால அதை அடைஞ்சுக்கிறோன்பா. ஃபூ சரி புரிஞ்சதுங்கும் போது கேகனான் யோரோ வருவாங்க. ஃபூ அவங்க என்ன பிடிச்சா பிரச்சனைன்ட்டு அப்படின்னா சரி நான் கிளம்புறேன்ட்டு போயிருவா. குட் பை சொல்லிட்டு போகவும் மாட்சுரியோட டீம் ஃபூக்கு தேங்க்ஸ் பண்ணுவாங்க. காரா மனசுக்குள்ள அவ இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கா, திரும்ப அவளை எங்கேயாவது சந்திப்புங்கிறதுல உறுதியா இருக்குன்னு திங்க் பண்ணுவான். போய்ச்சி ராக் ஹார்ட் ஸ்டோன்ல இருந்து வெளியே வந்துட்டு லார்ட் காசேகாகே தயாரா இருக்குன்ட்டு பீவா ப்ளே பண்ணுவான். டீமன் ஸ்லேயர்ல வர நாக்கிமே வச்சு பார்த்திருப்பீங்க. அதுல ஸ்ட்ரிங்க தட்டுறப்ப வர சவுண்டே வித்தியாசமா இருக்கும். லைக் கொஞ்ச நேரம் எக்ஸ்ட்ராவா ப்ளே ஆகிற மாதிரி இருக்கும். வைப்ரேஷன் அதை பத்தி சரி எனக்கு சொல்ல தெரியல, பட் அதுல இருந்து வர சத்தம் கொஞ்சம் டிஃபரா இருக்கும். நான் சொன்ன நாக்கிமே கேரக்டர் யாருக்கெல்லாம் தெரியுமோ அவங்க டிஎஸ்னு கமெண்ட் பண்ணிட்டு போங்க.
சொல்லுவாங்க. டிஎஸ்னா டீமன் ஸ்லேயர். க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கப்புறமா த டார்கெட்டட் டைல்டு பீஸ்ட்ங்கிற எபிசோட தான் அட்டோ ஷிப்டாண்டா அடுத்து பார்க்க போகிறீங்க மங்காரா.